என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டில் வாட்டர் இருக்குது ப்ரோ. அது கையில் இல்லை, சேரோட ஹேண்டில் இருக்கு. சரி ஓகே ப்ரோ. அதாவது என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டில் வாட்டர் இருக்குது. டிஸ்டில் வாட்டர்னா என்ன, அண்ட் இந்த வாட்டர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து குடிக்கலாமா, இன்கேஸ் இந்த டிஸ்டில் வாட்டர் குடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் டிஸ்டில் வாட்டர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இந்த டிஸ்டில் வாட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம குடிக்கிற வீடியோ வந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலசரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டில் வாட்டர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிஸ்டில் வாட்டர் அப்படிங்கிற இந்த தண்ணியை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாய்லரில் போட்டுருவாங்க. அந்த பாய்லரில் இருக்க தண்ணியை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100 டிகிரி தாண்டும் போது எவாப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ வேப்பரான தண்ணியை வந்து இன்னொரு சேம்பருக்குள்ளே அனுப்புவாங்க. அங்கே தான் கண்டென்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த கண்டென்சேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு மறுபடியும் தண்ணியாக மாறும். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாய்லருக்குள்ளே போனது வந்து இம்ப்யூரான தண்ணி, கண்டென்சேஷன் ஆகி வந்த தண்ணி வந்து பியூரான தண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்யூரிட்டிஸுமே இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கிற ஒரு வாட்டர், அதாவது பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தான் டிஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்டு இதை குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கல. ஸோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த டிஸ்டில் வாட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மெயினாக வந்து நம்ம பேட்ரிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக பேட்ரிஸ், அதுலேயே பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அது போக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதாவது லைக் பவர் ஸ்டோரிங் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து இந்த டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டரில் நம்மளால் பவர் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக தான் டிஸ்டில் வாட்டர் வந்து பேட்ரிஸில் ஊற்றுறாங்க. அண்ட் இந்த டிஸ்டில் வாட்டரில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டிஸ்டில் வாட்டரில் ஒரு கெமிக்கலுமே இருக்காது. அதே மாதிரி இந்த டிஸ்டில் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டீமினரலைஸ்டு வாட்டர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம பாடிக்கு வந்து மினரல்ஸ் வந்து தேவை. அது எது மூலமாக போகும் அப்படின்னா ஃபுட்டு, வாட்டர், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற அதாவது வாயிலிருந்து இன்டேக் பண்ணுற ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக நமக்கு போகும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான ஒரு மூட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது மினரல்ஸு, விட்டமின்ஸ்லாம் தேவையானது அப்படின்னு சொல்லலாம். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. லைக் மினரல்ஸ் இருக்காது, கால்சியம், அப்புறம் ஏதோ சொல்லுவாங்க தண்ணியில் ஒரு சில இது இருக்கும். அந்த மினரல்ஸ்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ இதனால் நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்டில் வாட்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு தயவு செஞ்சு இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து குடிக்காதீங்க. குடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இட்ஸ் மீ பாலசரவணன். பை, see you.